பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த கால வேளையிலே நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பார்வையாக. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கேட்க போகிற வார்த்தை, ஜபங்கள், பாடல்கள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. 2008ஆம் ஆண்டு 90வது சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, கர்த்தாவே திரும்பி வாரும் பரிதபியும் என்ற சோத்தரிக்கிறோம் தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தை, அந்த நாட்களிலே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையில் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். ஆகவே திரும்பவும் அந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அந்த சத்தியத்தை திரும்பவும் நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சங்கீதம் 13வது வசனம், கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சங்கீதம் 90வது சங்கீதம் 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சத்தம் உயர்த்தி வாசிக்க போறோம். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சத்தமே வாசிப்போம். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். கைகளை தட்டி கர்த்தரை இன்னொரு முறை நான் சொல்லியிருப்போம். செய்தியின் தலைப்பு கர்த்தாவே திரும்பி வாரும் பரிதபியும். இதான் செய்தியின் தலைப்பு. மோசேயின் ஜெபம் இங்கே ஒரு சங்கீதமாய் பாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மோசே 2 குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கிறார். அது என்ன குறிப்பு? கர்த்தாவே திரும்பி வாரும், இது ஒண்ணு. இரண்டாவது, உமது அடியாருக்காக பரிதபியும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கட்டாயமாக இந்த ஜெபத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். மோசே ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும் என்று அவன் மனதுருகி வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் நீதி உள்ளவன், நான் உண்மை உள்ளவன், ஆகவே நீ திரும்பி வாரும் என்று நாம் சொல்ல முடியாது. நான் எவ்வளவு உண்மை உள்ளவன், எவ்வளவு உத்தமன், என்னிடத்தில் நீதி இருக்கிறது, நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர், திரும்பி வாரும் என்று நாம் ஜெபிக்க முடியாது. நம்மிடத்தில் ஏராளமான குறைவுகள் குற்றங்களும் உண்டு. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எங்க மேல பரிதாபப்பட்டு திரும்பி வாரும் ஆண்டவரே, எங்க மேல இரக்கப்பட்டு திரும்பி வாரும் ஆண்டவரே. ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையின் மேல் பாசம் கொண்டு அந்த பிள்ளைக்காக எப்படி இறங்குவாளோ அதுபோல தாயிலும் மேலாய் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்கள்கிட்ட கொஞ்சம் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, கொஞ்சம் நாங்கள் பல காலகட்டத்தில் அப்படி இப்படி நடந்தது உண்மைதான்ப்பா, என் குடும்பத்தின் மேல என் மேல பரிதாபப்பட்டு திரும்பி வாரும்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் திரும்பி வருவார். கை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இப்போ மோசே என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? எல்லாரும் ரொம்ப சீரியஸா கவனிக்கணும் மெசேஜ். கர்த்தாவே திரும்பி வரணும் என்ன அர்த்தம்? ஜனங்களை விட்டு அவர் போயிட்டாருன்னு அர்த்தம். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்க ஜனங்களை விட்டு அவர் போயிட்டாரு, போனவரை மறுபடியும் கூப்பிடுறாங்க, திரும்பி வாருமப்பா, எங்க மேல ஏன்பா நீங்க கோபமா இருக்கிறீங்க, ஏன்பா எங்களுக்கு விரோதமா இருக்கிறீங்க, அப்பா ப்ளீஸ் இயேசுவே மறுபடியும் திரும்பி வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு திரும்பி வாங்கப்பா, எங்க வாழ்க்கையில திரும்பி வாங்கப்பா, எங்க ஜீவியத்துல திரும்பி வாங்கப்பா, நீங்க எங்களை விட்டு ஏன்பா போயிட்டீங்க. ஒரு மனதுருக்கத்தின் ஜெபம். திரும்பி வாரும், திரும்பி வாரும் நேசரே, என்னை ரட்சித்தவரே, எனக்கு வாக்கு கொடுத்தவரே, பா திரும்பி வாங்கப்பா. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. கண்ணீர் விட்டு இந்த செய்தியில நான் இருந்த போது கர்த்தர் தந்தது. திரும்பி வாருமப்பா, என் பக்கமா திரும்பி வாங்கப்பா. ஏன் மோசே அப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தர் நம்மளை விட்டு திரும்பி போயிட்டாரு வச்சுங்க, சமாதானமும் சேர்ந்து போயிடும், பணமும் சேர்ந்து போயிடும், பொருளாதாரமும் போயிடும், நிம்மதியும் அவரோட கூட சேர்ந்து போயிடும். அவர் போனா எல்லாமே அவர் கூட என்ன செஞ்சிடும்? போயிடும். அவர் வந்தா எல்லாமே அவரோடு திரும்பி வரும். கை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா, நீ பணம் வச்சிருக்கலாம், வீடு கட்டி இருக்கலாம், நீ படிப்பு படிச்சிருக்கலாம், ஒருவேளை சமுதாயத்தில் நீ ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், உயர்வா பேசப்படலாம். ஒன்று சொல்றேன், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவன் ஒரு நாளும் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, முடியாது, முடியவே முடியாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தை கருத்தாய் சொல்ல வேண்டும். தேவனே என் பக்கமாய் திரும்பி வாரும். இஸ்ரவேலர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தேவனுக்கு பிடிக்காத, தேவனுக்கு விரோதமான சில தவறுகளை செய்ததினாலே அந்த தேவ பிள்ளைகள் மேல் வருத்தப்பட்டு கோபப்பட்டு கர்த்தர் சைலண்டா போயிட்டார். ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அவர் God is very gentle God. அவர் ரொம்ப பெருந்தன்மையான ஆண்டவர். உன் கூட வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்க மாட்டார், உன்னோடு போராடி கொண்டிருக்க மாட்டார். என்னையா நீ இப்படி பண்ண, எனக்கு விரோதமா நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் ஜெபம் பண்ணல, நீ ஏன் அப்படி போறன்னு சொல்லி உன்னோடு அவர் வழக்காடி கொண்டிருக்கிறவர் அல்ல.
ஆண்டவர் சொன்னார், என் நாவு எப்போது மனுஷனோடு போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் வழி தவறும் பொழுது, உன் ஜெபம் மாறும் பொழுது, உன் பரிசுத்த வாழ்க்கை குலைக்கப்படுகிற போது கர்த்தர் ரொம்ப சைலண்டா உன்னை விட்டு விலகி விடுவார். அவர் விலகினதே உனக்கு தெரியாது, அவர் போனதே உனக்கு தெரியாது. சிம்சோனை விட்டு கர்த்தர் போனதை சிம்சோன் அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் போனதினாலே, சிம்சோனை விட்டு கர்த்தர் போனதினாலே அவனிடத்திருந்த பெலன், அவனிடத்திருந்த அந்த மகிமை, மாட்சிமை அத்தனையும் அவனை விட்டு கடந்து போய் விட்டது. உன் வீட்டை விட்டு யார் போனாலும் பரவாயில்லை, உங்க வீட்டை விட்டு பணம் போனாலும் பரவாயில்லை, உன் வீட்டில் இருக்கிற சொத்து போனாலும் பரவாயில்லை, உன்னுடைய சுக நலன் பலன்கள் உன்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, அது திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தருகிற இயேசு நம்மை விட்டு போகாதபடி இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை விட்டு இயேசு போகாமல் இருக்க வேண்டும். உன் வீட்டை விட்டு இயேசு போகாமல் இருக்க வேண்டும். வாலிப தங்கச்சி உன்னை விட்டு இயேசு போகாமல் இருக்க வேண்டும். வாலிப தம்பி உன்னை விட்டு இயேசு போகாது இருக்க வேண்டும். நீ எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு முன்னேறுவதற்கான பயிற்சி எடுத்தாலும், முயற்சி எடுத்தாலும், அழுதாலும், உருண்டாலும், பிறண்டாலும் இயேசு ராஜா உன்னை விட்டு போயிட்டானா நீ ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. மோசே கதறுகிறான், என் நேசரே திரும்பி வாரும். எவ்வளவு காலம் எங்க மேல நீங்க கோபமாவே இருப்பீங்க, நீங்க எங்க பக்கமா நீங்க திரும்பி வாரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ரட்சித்த போது என்ன சொன்னார்? நம்மை கைவிடுத்த நாளில் என்ன வாக்கு கொடுத்தார்? உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகி போக மாட்டேன்னு சொன்னார். உண்மைதான். அன்னைக்கு நீ பாவங்களுக்காய் மனம் கசந்து அழுது, இயேசுவே நீதான் உண்மையான ரட்சகர், உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லப்பா, என் ஜீவகாலம் எல்லாம் உங்களையே நான் நமஸ்கரிப்பேன், உங்களையே துதிப்பேன்னு சொன்னதுனால வாக்கு கொடுத்தாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு சகல நன்மை உனக்கு கையில வந்துட்ட பிறகு நீ ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கும் நீ நேரங்காலம் பார்த்ததுனால, சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்றதுக்காக ஆலயத்தை விட்டு நின்னதுனால, அல்லது சொந்தக்காரங்களுக்கு தருகிற முக்கியத்துவத்தை விட நீ தேவனுக்கு தராததினால, உன்னுடைய வேலைக்கு நீ கொடுத்த முக்கியத்துவத்தை விட ஆராதனைக்கு நீ தராததுனால, ஒரு சாதாரண உலக மனுஷனுக்கு கொடுக்கிற கௌரவத்தை நீ இயேசுவுக்கு தராததுனால உன் மேல வருத்தப்பட்டு உன்னை விட்டு போயிட்டாரு. அந்த இயேசுவை நீ என்ன செய்ய போற? இயேசு உன்னை விட்டு போயிட்டாருன்னா நீ எங்க போய் பிரார்த்தனை பண்ண முடியும்? எந்த கோர்ட்ல போய் கேஸ் போட முடியும்? இயேசு போயிட்டா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுதான் செய்யணும், எங்க மேல பரிதாபப்பட்டு வாங்கப்பா, நாங்கள் இனி உமக்கு பிரியமாய் நடப்போம், நாங்கள் இனி விட்ட காரியங்களை இனி நாங்கள் பின்தொடர மாட்டோம் அப்படி என்று ஆண்டவரை நீங்கள் நோக்கி கூப்பிட்டால் அவர் வருவார். அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, பிரச்சனை இருக்காதாங்க சார். கவனிங்க சார், தேவன் ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு தேவ பிள்ளையை விட்டு கர்த்தர் போயிட்டான்னு வச்சுங்க, அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிரசனமும் கூடவே போயிடும். எங்க போனாலும் உனக்கு காரியம் வாய்க்காது. ஆனா தேவன் உன் பக்கமாய் திரும்பி வருவாரானால் நீ ஒரு பிரகாசமான பிள்ளையா மாறுவ. பிரகாசமான பிள்ளையா மாறினா தீமைகள் சிதறி ஓடும். நீ ஒரு பஸ்ல போனாலும் உனக்கு பஸ்ல சீட்டு கிடைக்கும். நீ தேவ பிரசனத்தோடு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் உன் முக பிரசனமே அந்த இன்டர்வியூல உன்னை ஜெயிக்க வைக்கும். தேவனுடைய பிரசனம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ தேடுற வேலை உன்னை தேடி வரும். கை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தேவனுடைய பிரசனம் உன் கூட இருந்தா பில்லி சூனிய மந்திரம் தகுடு வைப்பு எதுவும் உன்னை அணுகாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதை இழந்தாலும் தேவ பிரசனத்தை நீ இழக்க கூடாது. அருமையானவர்களே, தேவ பிரசனம் உன்னை சுத்தில இருந்தா நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். Go with the presence of God. நீ எங்க போனாலும் தேவனுடைய பிரசன்னத்தோடு போகணும். அதுதான் மோசே இடத்துல சொன்னார், உம்முடைய சமூகம் வராவிட்டால் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம், நீ எங்களோடு வந்தால்தான் நாங்கள் இந்த கானான் நோக்கி போவோம். நீங்க எங்களோடு வராம நாங்கள் கானானுக்கு போவதை விட நீங்க எங்களோடு கூட இருக்கிற வனாந்தரம் எங்களுக்கு போதும் என்று சொன்னார். காரணம், கானானை விட எங்களுக்கு இயேசு போதும். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் கர்த்தரை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். ஆனால் திமிர் கொண்டு கொழுப்பெடுத்து நேபுகாத்நேச்சார்
அவன் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன அவ்வளவுதான். இயேசு போயிட்டார் அவனை விட்டு. அவனுடைய சகல வல்லமையும் அவனை விட்டு போயிடுச்சு, சகல மேன்மையும் அவனை விட்டு போயிடுச்சு. மனுஷன் தள்ளப்பட்டான், மிருகத்தை போல ஆனான், மாடை போல புல் மேய்ந்தான். அவனுக்கு கழுகுடைய நகங்கள் முளைக்க தொடங்கிச்சு. அந்த கேடு அடைந்தான் நேபுகாத்நேச்சார். மறுபடியும் புத்தி தெளிந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் மன்னிப்பு கேட்ட அழுது தேவனே மன்னியும் என்று சொன்ன பொழுது பைபிள் சொல்லுகிறது சகலமும் நேபுகாத்நேச்சாருக்கு திரும்பி வந்தது. கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எதெல்லாம் நேபுகாத்நேச்சாரை விட்டு போச்சோ அவன் மனம் திரும்பின போது சகல மேன்மையும் மந்திரிமார்களும் ராஜ அந்த மேன்மையும் அவனுக்கு திரும்பி வந்தது என்று தானியேல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய இன்றைய பிரச்சனை என்ன தெரியுமா? You have lost the presence of God. That is your main problem. You have lost the presence of God. நீ தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தாய். அதுதான் உன் குடும்ப முக்கிய பிரச்சனை. அதுதான் உன் பிரச்சனைக்கு. நீ எதையோ காரணம் காட்டிட்டு இருக்க. உன் வாழ்க்கையினுடைய சீர்கேடுக்கு யாரையாரையோ பழி காட்டி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையின் தடுமாற்றத்துக்கு யார் யார் மேலேயோ குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாய். தப்பு. நீ இழந்ததை, நீ இழக்க கூடாததை இழந்தாய். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தாய், தேவனுடைய ஒளியை இழந்தாய், தேவ மகிமை உன் குடும்பத்தை விட்டு அற்று போயிற்று. ஒருவேளை நீ சபைக்கு வரலாம், உன் குடும்ப காரியம் நடக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஒன்றை இழந்தாய். அதனால்தான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எவ்வளவு ஜெபித்தாலும் மாறவில்லை. இன்றைக்கு கர்த்தர் அவைகளில் இருந்து உன்னை தூக்கி எடுக்க நீ செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், கர்த்தாவே திரும்பி வாரும், உமது அடியாருக்காக பரிதவியும். ஐஸ்வர்யத்திலும் பொன்னிலும் ஞானத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீ அதிகமாய் விரும்ப வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய முக்கிய சத்தியம் என்ன? தேவன் திரும்பி வரும்படி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வசனத்தை நான் உங்களுக்கு எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி முடிவிலே நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாய் நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. காரணம் இல்லாம இந்த வார்த்தையை எனக்கு தேவன் கொடுப்பாரா? இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்படி என் வாயை அப்படி திறப்பாரா? இந்த வார்த்தையை அவர் திறப்பது உண்மையானால் இந்த செய்திக்கு முடிவிலே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எந்தெந்த விஷயத்தில் அவர் நம்மை விட்டு போனாரோ அந்தந்த விஷயங்களில் அவர் திரும்பி வருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் என் வாழ்க்கை திரும்பி வந்த ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. என்னோடு கூட ஓசியாவின் புஸ்தகம் ஓசியா 5:15 கவனிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். உங்க பைபிள் அதை அண்டர்லைன் பண்ணுங்க ப்ளீஸ். இதுல என்னை அலற பண்ணின வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் ஸ்தானத்துக்கு திரும்ப போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். நான் இருக்கிற வரைக்கும் அருமை உங்களுக்கு தெரியாது. நான் என் ஸ்தானத்துக்கே போயிடுறேன். அப்பதான் உங்க வாழ்க்கை லாட்டரி அடிப்பீங்கல்ல, அப்பதான் எனக்கு நினைப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சில நேரத்துல பிள்ளைகிட்ட பெற்றோர்கள் சொல்லுவாங்க, டே நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியாதுடா, நான் போய் சேர்ந்துட்டதுக்கு அப்புறம் தான்டா உன் கதை தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் என் பேச்ச கேட்க மாட்டேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் ஆலோசனை கேட்க மாட்டேன்றல, எது தேர்த்து பேசுறல, கோயிலுக்கு வாடானா போக மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், குடும்ப கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேனுது. இந்த ஒரு கட்டம் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதை அன்னைக்கு தானே தெரியும். நம்ம பல காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம ஆலோசனை அப்படி சொல்வது உண்டு. ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் உன் காரியம் ஓடலாம், ஆனா நான் ஓனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு இடத்துல ஆண்டவர் சீசலை பார்த்து சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, நான் பிதாவிடத்துக்கு போகும் பொழுதுதான் உங்களுடைய காரியம் உங்களுக்கு புரியும் என்று சொன்னார். அதுபோல இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் ஸ்தானத்திற்கு என்ன செய்வேன்? திரும்பி. இது எவ்வளவு தோல்வியான வார்த்தை தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில?
ஏசப்பா நம்முடைய வீட்டை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய சபையை விட்டு, உன் தலை மல்லு கட்டிக்கலாம் இருக்க முடியாது. நான் பல வருஷமா உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். நீ இன்னைக்கு திருந்துவ, நாளைக்கு திருந்துவ, நாளைக்கு திருந்துவன்னு உன்னை ரொம்ப நாளா கவனிச்சா உன் மேல நான் எரிச்சல் பட்டு இனி நீ திருந்தவே மாட்டேன்னு உன் மேல முடிவு எடுத்துட்டேன்பா. அதனால நான் என் ஸ்தானத்துக்கே என்ன செஞ்சிடறேன், போயிட்டா நல்லா இருக்குமா? நேசர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னா உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நான் என் ஸ்தானத்துக்கே நான் போயிடலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ண முடியும்? அப்படியானால் அவரை தேவனுடைய அந்த ஸ்தானத்துக்கு போகாம இருக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், நேசரே நீ அங்க இருக்க கூடாது, நீங்க இங்க இருக்கணும். கைதட்டி கர்த்தரை சோதனை போவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு நான் இடம் இல்லாம உண்டாந்து உட்கார்ந்திருக்கேன். வேதத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி சொல்கிறது, ரத்தன நீளமான சிங்காசனத்திலே இயேசு அமர்ந்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ரத்தன நீல சிங்காசனம். இந்த சிங்காசனத்தை விட்டு உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துறது, அதை விட்டு இறங்கி வராரு ஆண்டவர். ஆனா என் வழி எதிரா இருக்கிறதுனால அவர் சில நேரத்தில் அவர் ஸ்தானத்துக்கு அவர் போய்விடுவார். அப்படியானால் ஆண்டவர் சில ஸ்டேட்மெண்ட் சொல்ல. நம்பர் 1, நீ குற்றங்களை உணர்ந்தால் நான் உன்கிட்ட வருவேன். நம்பர் 1, முதல் குறிப்பு, குற்றங்களை உணர்ந்தால் அவர் உன்கிட்ட வருவார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத காரணம் தெரியுமா? நீ தப்ப ஒத்துக்கிறதே கிடையாது. நீ உணராதவனாய் இருக்கிறாய். உணர்வு இல்லை. பைபிள் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு தேவ பிள்ளைகளுடைய சாபம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுடைய வீழ்ச்சி என்ன தெரியுமா? அவங்க தங்க குற்றங்களை ஃபீல் பண்றதே இல்லை. நிறைய பேர் உணர்வை இழந்து விட்டார்கள். பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலன்ற பாவத்தை விட, ஐயோ இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகாம போயிட்டேனே இந்த உணர்வு ஒரு விசுவாசிக்க வரலன்னு வச்சுங்க, நீ ரொம்ப டேஞ்சர் பிளேஸ்ல இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்காம இருக்கிறது பாவம் தான். ஆனா அதை விட கொடூரமான பாவம், ஐயோ நான் இன்னைக்கு காலையில எழுந்து நான் சோமனாம எழுந்து வந்துட்டேனே என்கிற உணர்வு ஒரு தேவ பிள்ளைய தூண்டலன்னா அவங்க வாழ்க்கையில மேன்மாடைய வாய்ப்பே இல்லை சார். ஒரு உண்மை பக்தனுக்கு சொல்றேன், கர்த்தரை உண்மையா பின்பற்றணும்னு சொல்றேன், சின்ன தப்புக்கு அவன் மன கசந்து அழுவாங்க. கைதட்டி கர்த்தரை சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் சென்சிட்டிவ் ஹார்ட். அவங்க கர்த்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேவனோடு நெருங்கி இருக்கிறவன் சிறிய குற்றத்துக்கு மனம் கசந்து அழுவான். ஆனா தேவனோடு கூட இராதவன், கர்த்தர் தன்னை விட்டு போய்விட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? இமயமலை தப்பு பண்ணிட்டோம், ஒன்னும் தெரியாத அம்மினியா பாட்டு பாடி உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய தவறை செய்துவிட்டும் அதை போர்வை போட்டு மூடிவிட்டு நல்லவர்களைப் போல இங்கே கைதட்டி பாடுவது நல்லதோ? தன் குற்றங்களை உணர்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆகவே தான் 119ஆம் சங்கீதத்திலே தாவீது இப்படி ஜெபிக்கிறார், தேவனே எனக்கு உணர்வை தாரும், உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவர் உண்டோ என்று அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கைதட்டி கர்த்தரை துதிக்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தவர் என்னைக்கு உன் குற்றத்தை உணர்றியோ அது வரைக்கும் நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். எப்போ உன்னுடைய குற்றங்களை நீ உணர்கிறாயோ அப்பதான் வருவேன். சில வேளை நான் விசுவாசிகள் அநேகரை பார்த்திருக்கேன், சில தவறை சுட்டி காட்டும் போது அவங்க எதிர்த்தே என்கிட்ட பேசுவாங்க. என்னை எதிர்க்கிறாங்கிறது அது என் வருத்தம் இல்லை, அந்த குற்றத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்களே என்கிற வருத்தம். ஒரு சில பிள்ளைகளை குற்றத்தை சொல்லுவோம், ஆனா பெற்றோர் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு. அப்ப நாங்க பட்டம் கட்டுறோமா? இப்ப நாங்க சும்மா காட்டி சொல்றோமா? நாங்களாம் சில முகரையை பார்த்தாலே சொல்லுவோம், இது உள்ள இருக்கு, இது வெளியே இருக்குன்னு. நீ ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றத பார்த்தே சொல்லிடுவோம் நாங்க. அதுக்குதான் எங்களை நிக்க வச்சிருக்கிற ஆண்டவர். ஒரு சிலர் பேசும்போதே, ஒரு சிலர் ஆராதிக்கும் போதே, ஒரு சிலர் சபைக்குள்ள வரும்போதே இது என்ன லட்சணத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்.
அந்த கிருபையை கொடுக்காம ஒருத்தவங்க தேவன் ஊழியக்காரன் ஆக்க மாட்டார். சிலர்கிட்ட நம்ம சொல்லவே மாட்டோம், அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அது எங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவரே, இந்த ஆள் கொஞ்சம் சரியில்லாத ஆளா இருக்கு, அவன் மூஞ்சும் சரியில்லை, அவன் பார்வையும் சரியில்லை, உள்ளமும் சரியில்லை, அவர் மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். ஆண்டவரே நீங்க ஆனா மற்றவங்க பார்வையில நல்ல பாடுறான், கை தட்டுறான்ற மாதிரி நீங்க நினைப்பீங்களா? ஆண்டவர் சொன்னார்லவா, இவன் முக வளர்ச்சி, இவனுடைய தோற்றத்தை கண்டு நான் இவனை அபிஷேகிப்பேன் நினைக்காதே, இவனுடைய முக தோற்றத்தையும் சர்ற வளர்ச்சியை கண்டு ஏமாறாதே. இவனை நான் புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிற தேவன் அல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ அவனுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சிலவங்க பார்வைக்கு நல்லா இருப்பாங்க, ஆனா கர்த்தர் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவனா இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? சாமுவேலுக்கே தெரியலன்னா நீங்களும் நான் ஏமாத்திரம் பாருங்க. அதனால்தான் ஒரு நாள் யோபு என்ன சொன்னார்? யோபுவை போல மாறின பெற்றோர்கள், என் பிள்ளைகள் ஒருவேளை இதயத்திலே தேவனை தூஷித்து பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி தன் பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தினான். கைதட்டி கர்த்தரை துதிங்க. இவன் தான் தகப்பன். தப்பு பண்ணானா பண்ணலையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே யோபே அப்படி சிந்திக்கிறார். ஒருவேளை என் பையன் எதுக்கு அம்மா அம்மா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு உள்ளத்துல ஏதாவது வேலையை வச்சு திண்டிக்கிறானோ, என்ன பார்த்துட்டு நல்லவனா நடிச்சுட்டு உள்ள போய் எங்கேயாவது கோடாரி வெட்டுறானோ, என்ன பார்த்துட்டு நல்லவனா இருந்து எங்கேயாவது குழி நோன்றானோ, அந்த மாதிரி எப்பயாவது சிந்திக்கிறீங்களா? ரொம்ப பொத்துக்குதே உங்களுக்கு தான். எங்க இருந்து நீங்க காரியத்தை செய்ய போறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராய் அல்ல, ஒரு தகப்பனாய் அல்ல, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு ஆசாரியராய் மாறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் ஆசாரியராயிருங்கள். குற்றங்களை உணர்கிற ஆவி தேவை. எதிர்த்து பேசும் ஆவி ஆசீர்வாதத்திற்கு அழகு அல்ல. கானாவூர் கல்யாணத்திலே நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம் என்று அந்த வீட்டார் கர்த்தரிடத்திலே சொன்னதினாலே தான் அந்த வீட்டின் குறைவை இயேசு நிறைவாக்கினார். நிறைய பேருடைய ஆசீர்வாத வாழ்க்கை என்ன தெரியுமா? தங்களை நிறைவுள்ளவர்களை போல காண்பித்துக் கொள்கிறார். ஆண்டவர் சர்தை சபைக்கு சொன்னார், நீ உயிர் உள்ளவர் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். நிறைய பேர் செத்துட்டாலும் நான் உயிராத்தான் இருக்கிறேன் உயிராத்தான் இருக்கிறேன் இவங்களே சொல்றாரு. ஆண்டவர் சிம்சோனை விட்டு போன பிறகு சிம்சோன் அடித்த தம்பட்டம் என்ன? கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் என்று சொன்னார். அது உன் வாழ்க்கை ஒரு நாள் உயர்த்தாது. அம்மா, வாலிபனே, வாலிப தங்கச்சி, பெரியம்மா, பெரிய ஐயா, நான் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ண இந்த செய்தியை சொல்லல, தயவு செய்து சொல்லுகிறேன். குற்றத்தை உணர்கிற ஆவி நமக்கு இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டால் நம் கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்படும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாமே நம்மளை தண்டிச்சா கர்த்தர் நம்மளை தண்டிக்க மாட்டார். ஆனா நாமே நம்மை பற்றி உணர்வற்றவர்களா இருந்தால் தேவனால் என்ன செய்யப்படுவோம்? தண்டிக்கப்படுவோம். அவரால் அடிக்கப்படுகிற அடி பெரிதா இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளை அசால்ட்டா வைக்காதீங்க. நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை தெரிந்தோ தெரியாமலோ தெரியல, அவர்கள் ரொம்ப கேஷுவலா இருக்கிறீர்கள். ஏலியை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பிள்ளைகளை அவர்கள் பாவம் செய்த போதும் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறார்கள் என்று காது வழியாய் கேள்விப்பட்ட போதும் கண் வழியாய் பார்த்த போதும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் ஏலியின் குடும்பம் முழுவதும் அழிந்தன. எதை செல்லமோ அதுதான் செல்லும். எதை தட்டி கொடுக்கணுமோ அதை தட்டி கொடுக்கணும். சில ஆட்கள் பிள்ளைங்க உலக பக்கமா இருக்கும், அம்மா அப்பாவுக்கு தன் பிள்ளைன்னா அப்படி வச்சுக்கோ, அதுக்காக செய்யற பாவத்தை எல்லாம் நியாயப்படுத்தி என் பிள்ளைங்களை போல எங்க இருக்காருன்னு சொல்லி நீ வீணான தம்பட்டம், வீணான பெருமை, வீணான ஒரு பொய்யை பேசிக்கொண்டு உன்னையும் உன் பிள்ளைகள் நரகத்தில் தள்ள நீங்க ஆளா இருக்காதீங்க. கத்துறதுனால சொல்றதுனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் இந்த சொல்லணும்னு நான் வந்து நிக்கல. தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறார். குற்றங்களை உணர்ந்தால் உங்களிடம் அவர் திரும்புவார். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லிருப்பார். இரண்டாவது, அங்கே கர்த்தர் சொல்கிறது, அவர்கள் என் முகத்தை தேடு மட்டும். பாத்தீங்களா? அவங்க யார் முகத்தை தேடணும்? சபா சொல்லட்டும், யார் முகத்தை தேடணும்? என் முகத்தை தேடு மட்டும். என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போயிடுவேன். என் முகத்தை அவர்கள் தேட
ஒரு மனுஷனை பார்க்க பஸ் ஏறி போற நீ, உன் சொந்தக்காரனை பார்க்க ஆராதனை விட்டு போறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிற. உலக மனிதனோடு உறவாட தேவனுடைய ஜபத்தையும் நீ விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிற. நான் கேட்கிறேன், உன் கூட எல்லாம் கர்த்தர் இருப்பாரு? நெவர். ஊர் மனுஷனை பார்க்க, உலக மனுஷனை பார்க்க, ஊரை பிரியப்படுத்த, உலகத்தை பிரியப்படுத்த. இன்னைக்கு ஆராதனைக்கு போல என்ன பெரிய கழட்டி குறைவா வந்துருந்தான், அர்த்தவாரம் போயிருக்குது. சபை நம்பியே போயிட போது, அங்கே தான் இருக்க போகுது. அர்த்தநாத்தியம் போவோம். இந்த புத்தி தான் கர்த்தரை உன்னை விட்டு பிரிக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு என் முகத்தை நீ என்னைக்கு பார்க்கணும் உனக்கு ஆசை வருதோ அப்பதான் நான் உனக்கு திரும்பி வருவேன். நியாயம் தானேங்க? நியாயம் தானே? என் முகத்தை பார்க்க உனக்கு இஷ்டம் இல்லை, நான் என் உங்க கூட இருக்கணும், என்னோடு பேச, என்னோடு ஜெபிக்க, என்னோடு கூட உறவாட உனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, நான் ஏன் உங்க கூட இருக்கணும்? தேவன் கேட்கிறது நியாயம் தானே? நியாயம் தானே? நீங்க சொல்ல மாட்டீங்க, என் கூட வாழறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஏன் இருக்கணும், என் அம்மா வீட்டுக்கு பாருங்க, நீங்க சொல்றது இல்லையோ? உங்க பிள்ளைங்க அப்படி சொல்ல மாட்டீங்க? ஒரு அம்மானு ஒரு ஆசையா ஒரு காரியமா வரதில்லை, நான் ஏன்டா உங்க வீட்டுக்கு வரணும்? பொல்லாதவர்களாகி நீங்களும் அப்படி சொல்றீங்களே. கர்த்தர் மனம் வந்து இந்த குறிப்பா சொல்றார், என் முகத்தை உனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை, நான் ஏன் உங்க கூட இருக்கணும்? சும்மா பேருக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டி பாட்டு பாடிட்டு போயிட்டா ஆண்டவருக்கு அது பிரியமோ? ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடணும்னு வாஞ்ச உள்ள வீட்டுல தான், வாழ்க்கையில தான் இயேசு நிரந்தரமா தங்கியிருப்பார். என்ன பார்க்க, என்னோடு உறவாட, என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்லை. தேவைக்கான வயிற்று வலி வந்தா, தலைவலி வந்தா, ஜுரம் வந்தா என்ன தேடி வர்ற. உனக்கு எல்லாம் நான் கொடுத்துட்ட உடனே என் பக்கமே திரும்புறது இல்லை. நான் ஏன்பா வேஸ்டாகவும் கூட இருக்கணும், என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போயிடுறேன். அங்கே கோடான கோடி தூதர்கள் என்னை ஆராதிக்கிறாங்க, அங்கே போய் நான் இருக்கிறேன். நான் ஏன் ஊட்ட இருந்து துதி இல்லாத இடத்துல, ஸ்தோத்திரம் இல்லாத இடத்துல, ஜபம் இல்லாத இடத்துல என்னால் வாழ முடியாது. ஏன்னா என்னுடைய நேசர் துதிகளின் நடுவில் வாசமான பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே இறங்கி வாரும், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே இறங்கி வாரும்.
என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். உண்மைதான சொல்றாரு. உன் வீட்டுல நான் இருக்கேன், ஒரு நாள் என் பக்கம் திரும்புறது இல்ல. நீ உன் வீட்டுல நான் இருந்து நீ ஜெபம் பண்றது இல்ல, பாடுறது இல்ல, துதிக்கிறது இல்ல, ஒண்ணுமே என்ன நீ பயன்படுத்துறதே இல்ல, என்ன நீ யூஸ் பண்றதே இல்ல, எனக்கு நீ ஹானர் பண்றதே இல்ல, என்ன நீ கனம் பண்ணவே இல்ல. நீ வர, நீ போற, உன் சொந்தக்காரங்க வராங்க, அவங்களோட பேசுற, அந்த கதை பேசுற, இந்த கதை பேசுற, அங்க போற, இங்க போற, உடுத்துற, ஒரு ஆட்டம் போடுற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, இப்படி உடுத்துற, என்னமோ உன் வீட்டுல நடக்குது. ஜெபம் இல்ல, துதி இல்ல, தேவ சத்தம் அங்க இல்ல, தேவனை பற்றி ஒரு வாஞ்சாங்க இல்ல. நான் ஏன் இருக்கணும்னு கேட்கிறாரே, இது நியாயம் தானே? உன் வீட்டுல எல்லாத்துக்கும் இடம் உண்டு, என்ன துதிக்கிறதுக்கோ சோத்திரம் பண்றதுக்கோ ஜெபம் பண்றதுக்கோ இடம் இல்லாத இடத்துல வெக்கமா நான் ஏன் இருக்கணும்? என்னை பயன்படுத்தாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? என்ன உயர்த்தாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? என்னை மேன்மைப்படுத்தாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? உண்மைதானே? சிலர் ஆலயத்துக்கு வந்தா சிலருடைய ஆராதனைக்கு முறையும், சிலர் உட்கார்ந்து இருக்கிறதும், சிலவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும், சிலவங்க கோயிலுக்கு வந்து மாமியார் வீட்டுல மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து என்னமோ போட்டு யார் முட்டி அளவோ பாய போட்டு அழுவோ என்ற கதையா உட்கார்ந்துக்கிட்டு நீ இருக்கிற உன்னை பார்த்தாலே ஐயோ சனிய மூஞ்சி இங்க வந்து உட்கார்ந்து என்னையும் ஆராதிக்க கூடாதபடி சிலருடைய முகத்தை பார்த்து ஆராதிக்க ஆசை வருது. சிலர் மூஞ்ச பார்த்தா இந்த மைக்கை வச்சுட்டு இறங்கி போயிடலாண்டான்ற மாதிரி வரும். எனக்கே சிலருடைய முகங்களை பார்த்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆராதனை நடத்தணும் போனோன்னு ஒரு மாம்சத்தில் இருக்கிற எனக்கே அந்த எண்ணம் வரும் பொழுது அவரை 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 உயர்த்துற அந்த காரியம் நான் எப்படி என் பக்கமாய் வருவா? அல்லேலூயா. நான் சொல்லுகிறது ஒருவேளை கடினமாய் தோன்றலாம், செய்தியை புரிந்து கவனியுங்கள். என் முகத்தை தேடாட்டா நான் வரேன், தேடாட்டா நான் வரல, என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போய்விடுவேன் என்று சொல்லுகிறாரே. இதை நாம் கர்த்தரை தேடாததினால் வந்த விளைவல்லவா? கர்த்தரை நாம் தேடாததினால், அவருக்கு நாம் முக்கியம் கொடுக்காததினால் வந்த விளைவல்லவா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடும், இதை விரும்பினபடினால் நான் இங்கேயே வாசம் பண்ணுவேன், அதன் ஆசாரியர்களுக்கு நான் ரட்சிப்பை விடுத்துவேன், அதன் மீதிலோ கிரீடம் பூக்கும், அதிலே ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், சத்துருக்கள் நடுவிலே அவர்களுக்கு ஒரு கொம்பை மலைக்க பண்ணுவேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே. அவரை துதிக்கிற இடத்தில் அவர் நிரந்தரமாய் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது குற்றத்தை என்ன செய்யணும்? உணரணும். அடுத்தது தேவனுடைய முகத்தை என்ன செய்யணும்? தேடணும். அப்ப சொல்றாரு, நான் உன்னை விட்டு போனாதான் ஆபத்திலே, இந்த வார்த்தையோட கடைசி வரி ஓசியா 5:15 பாருங்க. என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போயிடுவேன், தங்கள் ஆபத்தில். அப்பதான் என்னை கருத்தா என்ன செய்வாங்க? என்னை கருத்தா என்ன செய்வாங்க? தேடுவார்கள். அல்லேலூயா. அப்போ கருத்தாய் தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணும், கருத்தாய் கவனிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், கர்த்தர் போயிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே நமக்கு ஆபத்து வந்துடும். அதான் அந்த வரியில் அப்படி சொல்லுது. கொஞ்சம் கவனிக்க போகுது சார், கொஞ்சம் கவனிக்கணும். நான் போயிட்டா அவங்களுக்கு என்ன வரும்? கொஞ்சம் பாருங்க, நான் போயிட்டா அவங்களுக்கு என்ன வரும்? ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் நீங்க தேட மாட்டீங்க, சகல நன்மை நான் இருக்கிறனால உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்க தேட மாட்டேன்றீங்க. நான் போன உடனே உங்களுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். அப்பவாச்சும் நான் தேடுறீங்களான்னு பார்க்கிறேன்னு போற, அப்பதானே நம்ம தேடணும். பக்தி உள்ளவன் சகாயம் கிடைக்கும் காலத்திலும் கர்த்தரை தேடுவான். பக்தி உள்ளவன் கையில 1000 கோடி கொடுத்தாலும் அவன் அந்த கோடிகளுக்கு பின்னா போக மாட்டான், இயேசுவுக்கு பின்னாடி தான் ஓடுவான். பொன்னும் பொருளும் இயேசுடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆக அவர் உங்களோடு அவர் உங்களுடைய ஸ்தானத்துக்கு அவர் திரும்பி வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது குற்றத்தை உணரணும். நீங்கள் அவருடைய முகத்தை நித்தமும் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அடுத்ததாக உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம்
உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? உன் பாளையத்துக்குள்ளே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? உலாவிட்டு இருக்கிறேன். சும்மா டைம் பாஸுக்காக இல்ல, உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுக்கவும் நான் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, என்னை ரட்சிக்கவும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்கள், என்னை ரட்சிக்கவும், என் சத்துருவை என் கையிலே ஒப்பு கொடுக்கவும் என்னுடைய பாளையத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கையில உலாவிக் கொண்டிருக்கிறார். You must believe the word. நம்புகிறீர்களா? உங்களை ரட்சிப்பதற்காகவும் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை மடங்கடித்தவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவும் நம்முடைய நேசர் நம்முடைய பாளையத்தில் உலாவுகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால், பைபிள் இருக்குங்களா? ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும். அண்டர்லைன் பண்ணுங்க, உன்னை விட்டு போய்விடாதபடி. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மகன் யாரை ஏமாத்துற? இந்த வசனம் பைபிள் இருக்கு. சும்மா சில அப்படியே டிவியை திறந்தா அதுதான் வருது. பயப்படாதே மகளே, எழுது, கடிதம் போடு, அங்கிருந்து பார்சல் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற. ஹல்லேலூயா. பெட்டு போஸ்ட் கடை, அன்புள்ள சகோதரர் அவருக்கு சோன்சோ அப்படின்னு எழுதி போடலாம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த உன்னையே ஏமாற்றிக் கொள்கிற செயல். எப்பவுமே நம்ம ஆளுங்க தேனான இனிப்பான வாக்குத்தத்தையே படிச்சுட்டா ஒண்ணும் இல்லாம ஓவர் தேனை குடிச்சு மயக்கடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறாங்க. தேனை லிமிட்டா தான் சாப்பிடணும். தேன் அதிகமா குடிச்சா அதுவே நஞ்சாயிடுமா? தெரியாதா உங்களுக்கு? வாக்கு தத்தத்திலே வாழாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாளையத்திலே உனக்காக உலாவுறேன். நானே உனக்காகவே உலாவுகிறேன், உன் நன்மைக்காகவே உலாவுகிறேன். ஆகையால் உன் நன்மைக்காக நான் உலாவுறதுனால நான் எனக்கு ஏத்த மாதிரி உன் பாளையத்தை நீ வை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் கேட்கிறேன், என்னங்க உங்களுக்கு வலிக்குதுன்னு கேட்கிறேன். அவருக்கு அவருடைய விஷயத்துக்காக அவங்க பாளையத்தில் உலாவுறாரு. சொல்லுங்க, அவருக்கு கோயில் கட்ட அவங்க பாளையத்தில் உலாவுறாரு. சொல்லுங்க சார், எதுக்கு உலாவுறாரு? என்ன ரட்சிக்க, என் சத்துருவை என் கையில ஒப்பு கொடுக்க, என் பாளையத்தில் அவரு உலாவும் போது அவருக்கு ஏற்ற மாதிரி தானே என் பாளையத்தில் செட் பண்ணி வைக்கணும். பாளையம் என்னுடையதா இருந்தாலும் என் நேசருக்காக என் பாளையத்தை செட் பண்ணணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாளையம். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாளையம் என் இஷ்டத்திற்காக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்னுடைய பாளையம் தேவனுடைய இஷ்டத்திற்காக இருக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் உன்னுடைய பாளையம். பாளையம் உன்னுடையதுதான். இதயம் உன் பாளையம், உன் வீடு தேவ பாளையம், நம் கூடி வருகிற சபை தேவனுடைய பாளையம், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பாளையம். பாளையம் என்னுடையதுதான், உண்மைதான். ஆனா அவர் வந்து உலாவணும்னா அவருக்கு ஏத்த மாதிரி நான் பாளையத்தை நான் செட் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அசுசியான காரியத்தை கண்டு. ப்ளீஸ், உன் பாளையத்தை உனக்காக நான் வரும்பொழுது உன் பாளையத்தில் அசுசியை நான் கண்டா சைலண்டா நான் மூவ் ஆயிடுவேன், போயிடுவேன் உன்னை விட்டு. ஏன் அங்க அசுசி இருந்தது, ஏன் அங்க அழுக்கு கிடந்தெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். உன்கிட்ட உனக்காக உன் பாளையத்துக்கு வரேன். ஆனா உன் பாளையம் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நான் போயிட்டே இருப்பேன்றாரு. நான் தானே? ஆமா, இது உண்மை. கர்த்தர் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க கை தட்டி கர்த்தரை துதிங்க. உண்மைதான்.
இது? எனக்காக என்ன வாழ வைக்க, என்ன மேன்மைப்படுத்த அவர் பாளையத்துக்குள்ள வரும்போது என் இஷ்டத்துக்கு பாளையம் இருக்கணுமா, இல்ல என்ன காக்க வருகிற வருஷத்துக்கு என் பாளையம் இருக்கணுமா? உன் வீடு அப்படி இருக்கா? வீட்டுல அப்படியே நாடகமா ஒளிச்சிட்டு இருக்கும் போது கத்தர பாளையத்துல உழவு வர என்ன சார்? ஜிங்க நக்கடு இந்தான்னு பாடிக்கிட்டு தான் பாளையத்துல உழவாரான்னு கேட்கிறேன். என்ன சார் சிரிக்கிறீங்களா? பழைய பாட்டு, கருத்து மிக்க பாட்டு. உழவாரா சொல்லுங்க. கொஞ்சம் கூட சுபாவம் உங்களுக்கு புத்தி சொல்லாதா? நான் உங்களுக்கு எப்படி திட்டுறதுனே தெரியல. ஒரு அம்மா சொல்லுது, என் வாழ்க்கையில என்னத்தான் அப்படி இருக்குன்னு தெரியல, ஆண்டவர் என்ன சோதிக்கிறான்னு தாங்க, இந்த நக்கறான் பாட்டு ஓடினு இருக்காங்க. பாட்டு ரிசீவர்ல எனக்கு கேட்குது, கிளியரா கேட்குது. ஓடிக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கலாமா, இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்பதான் அந்த வரியே நான் ரிசீவர்ல கேட்கிறேன். அப்போ எனக்கு அந்த வரி ரிசீவர்ல தெளிவா கேட்குது. அந்த அம்மாவுக்கு காதல் ஈயமா கரைச்சி ஓடுது. அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஓடி கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்ல ஊர் பெரியவங்கள பார்த்துக்கிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவர் என்னத்தான் இருக்குதோ தெரியல, என் குடும்பத்துலதான் அப்படி வந்து விழுது, சனியை முடிச்சு மனசு நினைச்சு சொல்ல முடியுமா? ஊழியக்கார சொல்லிட்டா நீங்க டமர் அடிச்சிருவீங்களே. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், நான் பாஸ்டர் கிட்ட சொன்ன, அவர் சொன்ன சனியனன்றாரு. அப்படியா? அவர் சனியனான்ட்டாரு. பார்த்தா ஒண்ணும் தெரியாம இருக்கிறாரு. சனியனா சொல்லிட்டாரு. இல்ல அப்பயே அவர் ஒரு மாதிரி தான் அப்படின்ட்டு நம்மளை பத்தி டெவலப் பண்ணுவாங்க, கதையை போட்டுருவாங்க. பல பேப்பர் நம்ம கதை வந்துடும். அப்புறம் தெரியுமா நம்மளுடைய நல்ல காரியம்லாம் வராது அவ்வளவு சீக்கிரம். ஜீவதாசுடைய நல்ல காரியம் வராது. அதுக்காக நான் நல்லவன் சொல்ல, அது வராது. நான் சொல்லி போட்டா ஏதாவது தெரியுமா? அவர் முன்னமேலாம் இப்ப இல்லை. அவர் ஒரு தினுசாத்தான இருக்கிறார், சைஸும் ஒரு மாதிரியே தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம மேல அப்படியே எழுதி ஒருத்த வாந்தி எடுக்கும் போது கருப்பா எடுத்தான், அவ்வளவுதான். கருப்பா இருந்தது. அது ஒருத்த வாந்தி எடுத்தா கருப்பா எடுத்தான். எப்படி பாருங்க, கருப்பா எடுத்தது, கருப்பா எடுத்தான். அதை இன்னொருத்த ஒருத்த வாந்தி கருப்பா எடுத்தாண்டா. அப்படியே 10வது கிட்ட சொல்றான், காக்காவா வாந்தி எடுத்தாண்டா. அப்படியே என்னது காக்கா வாந்தி எடுத்தான். அப்புறம் ஆரம்பத்தை கேட்டாச்சு, அவன் காய்ஞ்சிடம் கருப்பா ஒரு சின்னதா வந்தது, அவ்வளவுதான். அப்ப எங்க வந்துருச்சு பாத்தீங்களா? அதுக்குதான் நாங்க என்ன பண்ணுவோம், சனியனே லூசு. எப்படி சினிமா பாட்டு ஏங்காவது கேக்குது, உன் வாழ்க்கையில இப்படி ஏசி இறங்குவார் நான் சொல்ல முடியும்? அப்படியா சிஸ்டர், நாங்களும் வாழைப்பழ கணக்கா ஜெபம் பண்ணுகிறோம். அதான் எங்களுக்கு தெரிஞ்ச வழி. நைஸா அவ்வளவு ஒதுங்குறது அதான். அல்லேலூயா. அசுத்தியான காரியம், உன் பாளையத்தில் அசுத்தியான காரியத்தை கண்டு நான் போய்விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும். முக சுத்தம், உடம்பு சுத்தம், மன சுத்தம்னா இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது நல்லா குளிச்சுட்டு நீட்டா வரணும் சர்ச்சுக்கு. அப்படியே இங்க ஒரு கோட்டிங்கோட வரக்கூடாது. சில கண்ணில் இம்மாமா வச்சுட்டு வரும், அப்படியே தூங்கி எழுந்து வரும்போது. உன் பாளையத்துக்குள்ள இயேசு உலாவரான்னு நம்பினா நீ கத்தரை தேடி வரும்போது சுத்தமாய விட்ட வரணும். கைதட்டி கத்தரை சொல்லி போவாங்க. சில ஆளு காலை எழுந்து ஜோம் பண்றதுனால காலை எழுதுன வாயெல்லாம் கொப்பிடிச்சிட்டு, ஏன்னா உன்னதமான ஆண்டவர் என்ன செய்ய போறோம், துதிக்க போறோம். நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் கோட்டிங் இருக்கும் அந்த கோட்டிங்களை அழிச்சிட்டு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரேயர் பண்ண உட்காரும். எனக்கு ஒரு வெளிப்பாடு, நான் உன்னதமானவரை நான் பேச போறேன், அவர் என் கூட வரப்போறாரு, என்கிட்ட இறங்கி வருவார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது நான் அசுத்தமா இருக்க நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலர் படுத்து அப்படியே கவுந்து தோத்ரா அசுத்தமாகவே கூப்பிட்டு நான் சொல்றேங்க, அவர் அசுத்தங்களோடு வாழ்ந்து பழக்கம் இல்லாதவர். உங்கள் நேசரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் அசுத்தத்தோடு வாழ தெரியாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கைத்தடி எத்தனை சொல்றீங்க? தீமையை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணு. அல்லேலூயா. அதே போல சர்ச்சுக்குள்ள வந்தாலும் சர்ச்சை சுத்தமா வச்சுக்கணும்.
நான் பால்கனி, அப்பப்போ பால்கனி தான் வருது. அப்புறம் இங்கே பேப்பர்லாம் கீழே அங்கேயே போட்டு நாங்கள் பால்கனி க்ளீன் பண்ண போனால் பிள்ளைங்க இவ்வளோ பேப்பர் வாரி போடுவாங்க. சோத்திரம். அப்புறம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றது, அப்புறம் அப்படியே போட்டு போகிறது. நம்முடைய ஆலயத்தை நம்ம எல்லாரும் சுத்தமாக இருக்கும் நினைச்சா ஆலயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்குதான். அதுக்கு தான் இப்படி செய்கிறோம். இதெல்லாம் நான் சும்மா விளையாடி செய்யல. நேசர் உலாவுகிற பாளையம், அந்த வெளிப்பாடு எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? நேசர் இங்க உலாவுகிறார் வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நேசர் இந்த பாளையத்தை உலாவுகிறார். பசங்களுக்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லுவேன், டேய் சுத்தமா சுத்தமா நான் பார்க்கலன்றக்காக ஒன்றும் பாதியமா பண்ணிடாதீங்க. என் மனசுல என்ன தெரியுமா? நீங்க வருவீங்கன்ற 2ஆம் பட்சம் தான். முதல் பட்சம் என் தேவன் தம்முடைய தூதர்களோடு உள்ள வருவாரே. அல்லேலூயா. உங்க வீட்டையும் அப்படி வச்சுக்கணும். சில வீட்டில் போனா ஒட்டடை மூஞ்சி நேரம் வரும், படுத்த பாய் படுத்த இடத்துல கிடக்கும், எல்லாம் ஷேக்கையா இருக்கும். பாத்ரூம் சில வீட்டுக்கு போயிட்டாலே போதும்டா அப்பா, சோத்திரமப்பா. வெள்ளக்காரன் பாத்ரூமுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சிருக்கான். அவன் பாத்ரூம் போறேன்னு சொல்ல மாட்டான், நான் எங்க போயிட்டு வரேன். நம்ம சொல்ல முடியுமா நம்ம பாத்ரூம் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்னு சொல்ல முடியுமோ? அது என்ன ரூம்? எமர்ஜென்சி ரூம். மூக்க பிடிச்சிட்டே போய் மூக்க பிடிச்சிட்டே வரணும். எங்க வீட்டுக்கு டாய்லெட் கிளீன் பண்ற பொறுப்பு என் பொறுப்பு. அது நான் பண்ணாதான் எனக்கே அது ஒத்துப்பட்டு வரும். சோத்திரம். அதை நான் ஒரு பெரிய வேலையாவே எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கும் அதை தரவும் மாட்டேன். நான் தான். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு நிறைய வெளிப்பாடு அங்கதான் எனக்கு வருமே. அல்லேலூயா. சோத்திரம். அங்கேயே உட்காந்துட்டு ஆண்டவரே பா என்ன செய்யுது? நான் உண்மையத்தானே சொன்னோம். அல்லேலூயா. எனக்கு அது ரெஸ்ட் ரூம் தான், உங்களுக்கு ரெஸ்ட் ரூமா என்ன? அல்லேலூயா. ஆகவே நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க வீட்டுக்குள்ள இயேசு உலாவுகிறார் என்று நீங்கள் நம்புவீர்களானா உங்கள் வீட்டையும் அப்படித்தான் நீங்க வச்சுக்கணும். மனதையும் அப்படி வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாத சினிமா பாடல், தேவையில்லாத நாடகங்கள், தேவையில்லாத ஒளிச்சித்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் சபிக்கப்படுவதாக. அந்த சத்தம் கேட்ட இயேசு நெக்ஸ்ட் இப்போ உங்க வீட்டை விட்டு ரிலீவ் ஆயிடுது, டிராப் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் 1000 பண்ணாலும் கத்தர்களுக்கு டாட்டா பாய் பாய் கேட்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை. கடைசி அவன் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5, 6 நான் விளக்கல, இதோட சொல்லி முடிக்கிறேன். அங்கே ஆண்டவர் சொன்னார், அவங்க வாசல்களில் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் இருக்கிறது, ஆகவே என்னை அவர்கள் போக பண்ணுகிறார்கள். அங்க ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையை யார படிங்க? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம். அவர் என்னை பார்த்து அனுப்புத்தரனே கண்களை ஏறெடுத்து வடக்கே பார். அப்போது நான் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையில எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் இருந்தது. வாசிங்க. அவர் என்னை நோக்கி, அனுப்புத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணு. பாருங்க, அந்த அடவன் மணிக்கு என்னை தூரமாய் போக பண்ணுகிறார்கள். அப்ப கர்த்தரே சில வழியை தள்ளிடுறாங்க. போங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? போங்க. அப்புறம் வாங்க ஏசப்பா, போங்க ஏசப்பா, தள்ளிடுறாங்க. நீங்க ஒரு வேளை சொல்லலாம், நான் எப்ப இயேசுனார தரல, நீ எப்ப சினிமா பாக்குறிய அப்ப நீ இயேசு என்ன செய்யற? ஹலோ, என்ன செய்றீங்க? ஒருத்தர் சொல்றாரு, எம்ஜிஆர் படம் எல்லா படம் சீனியாட்டது, ஒரு நாளைக்கு அது பார்க்காம இருந்தாலே தூக்கமே. என்ன கதவசனம் என்ன இது? பிரசங்கத்தில் எடுத்து உட்டுவம் மாறு அப்படின்வார். அடே கப்பா, எப்படி? அதைத்தான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து என்ன செய்வாராம்? விட்டு நல்லா விடு. எப்பயோ அவர் ஒன்ன விட்டு போய் சேர்ந்துட்டாரு, நீ விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் பட்டம். தேவனுக்கு பிடிக்காதது இருந்தால் அவரை நானே என்ன செய்து விடுகிறேன்? தள்ளி விடுகிறேன். வேண்டாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நம்முடைய நேசரை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் நேசரே திரும்பி வாரும்.
எதுவரைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும் அப்பா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? டக் டக்கு வேகமாக எழுந்து நிற்க. நம்ம எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் நேசரே திரும்பி வாரும். நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் இருக்கிற குற்றங்கள் மீறுதல்களை மன்னியும் அப்பா. இல்லாம கர்த்தருடைய செய்தியை ஞாயிற்றுக்கிழமை பேசவே மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து கதறி கேட்கணும். ஆண்டவரே, நான் எந்த விஷயத்திலாவது உண்மை நான் தூரமாய் போக பண்ணினேனால் என்னை மன்னித்து என் மேல நீங்க கோபமா இல்லாம என் பக்கமாய் திரும்பி வரோம். ஆண்டவரே, என் குற்றத்தை நான் உணர்றேன். ஆண்டவரே, நான் உண்மை இனிமேல் தேடுவேன். ஆண்டவரே, அசுசியான காரியத்தை இனி நான் என் கண்முன் வைக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, விக்கிரக எரிச்சல் உண்டாக்குற விக்கிரக இனிய வாசல்ல இருக்காத ஆண்டவரே என்று தேவ சமூகத்தை நீ தாழ்த்துவாயானால் நேசர் உன் பக்கமாய் திரும்பி வருவார். இயேசு திரும்பி வருவார். இயேசு திரும்பி வருவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, திரும்பி வாரும், எங்களுக்காய் பரிதபியும் என்று ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விட்டு போய்விட்டால் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லப்பா, எங்களுக்கு நன்மை இல்லை. ஆண்டவரே, எங்களை விட்டு நீர் போய்விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஓசியாவிலே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி எங்களை விட்டு நீர் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை தேட, உம்மை பற்றிய உணர்வு எங்களுக்கு உண்டாக ஆண்டவரே உம்மை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் பாளையத்திலே நீர் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களில் அசுசியான காரியங்களை கண்டு நீர் போய்விடாதபடிக்கு இயேசப்பா நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை எங்களுக்குள் நிறுத்தி கொள்ளத்தக்கதாய் உதவி செய்யுவீராக. எசேக்கியேலிலே நாங்கள் தியானித்தபடி அருவருப்பான அவலட்சணமான காரியங்களை நாங்கள் செய்து அது நிமித்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீர் போய்விடும்படி நாங்கள் உம்மை தள்ளிவிடாதபடிக்கு இயேசப்பா, நானும் என் சபை மக்களும் ஆண்டவரே இந்த காலவேளையிலே கதறுகிறோம். கர்த்தாவே, திரும்பி வாரும், எங்களுக்காய் பரிதபியும் என்று கூப்பிடுகிறோம்ப்பா. இயேசப்பா, யார் எங்களோடு கூட இருந்தாலும் நீர் எங்களோடு இல்லாவிட்டால் என்ன நன்மை? ஆண்டவரே எசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு நீர் போய்விடக்கூடாது, எங்களை விட்டு நீர் கடந்து போய்விடக்கூடாது அப்பா. அன்றைக்கு மோசேயை ஜபித்தது போல நாங்களும் இன்றைக்கு சபையாய் சேர்ந்து ஜபிக்கிறோம். கர்த்தாவே, திரும்பி வாரும் என்று நாங்கள் கதறுகிறோம்ப்பா. எங்களோடு இரும், எங்கள் குடும்பத்தோடு இரும், எங்கள் சபையோடு இரும், எங்கள் வாழ்க்கையோடு நீர் இரும்படி உண்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. நீ கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு தங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் மீண்டும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் வருகை பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, திரும்பி வாரும் என்று கூப்பிடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.